முடியலடி, சுத்தமா முடியலடி அம்மாவால. ஐயா செத்த போன் ஒன்று உரியாமா நீயே? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்குது? ஏன் பேச மாட்டேன்? தின்னத்திட்ட கழுவ மாட்டேன், போட்ட ரசம் துவைக்க மாட்டேன், வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உசுன்னு வந்து உட்காரலான்னு பார்த்தா நீ பேசுவடி பேசுவ. தின்ன கொழுப்பு உங்க அப்பையும் கொடுக்குற செல்லம் உனக்கு. ஏன் நீயும் இதே மாதிரி தானே உங்க அப்பா வீட்டில் இருந்திருப்ப? நல்லா ஹாயா நல்ல அப்புறம் வாயில் வந்து போயிடும். எங்கள் வீட்டில் சும்மா வாடி இருந்தேன், மாடு மேய்ச்சிக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டு ஆட்டை மேட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு எப்பப்பா அங்கேயே எனக்கு நிம்மதி இல்லை, இங்கேயும் நிம்மதி இல்லை. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க முடியுதாடி? உங்கள் அப்பா என்னன்னா ஆஃபீஸ்ன்றான், வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டேன்றான். நீ என்னன்னா காலேஜுன்னு போகிற வந்துற, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு டயர்டாக இருக்குது, அப்போ எனக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா? என் வேலை யாரு தான் பாப்பா? அம்மா உனக்கு இனிமேல் ரெஸ்ட்டு காலம் தான், நீ கவலையே விடாத, எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் என்றத. நீ எது வேலை பார்க்க போறியா? என்ன அம்மா உட்காந்து சோடு போட போறியா என்ன? ஏமா இத்தனை வருஷம் பார்த்த உன்னாலேயே வேலை பார்க்க முடியல, நான் பிஞ்சு என்னால எப்படிமா முடியும்? கவலையே படாத, உன்னை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறேன் பாரு. இனிமே படுத்த படுக்கதான் உனக்கு. எப்படியோ உங்க அப்பா மூலமா வராத விடிவு காலம் உன் மூலமா வந்தா சரி. இந்தாமா இதுதான் இந்த போனை தான் இனிமே உன்னை ரெஸ்ட் எடுக்க வைக்க போகுது. என்ன நானும் நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன், நீ எல்லாமே பார்த்துக்க, எல்லாம் செஞ்சுக்க சரியா? அம்மாவுக்கு சொல்லி கொடு. 6 மாதங்கள் கழித்தே. அட பாவமே, ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சாவே உடம்பு நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இருப்பீங்கன்னு. இன்னைக்கு ஆன்லைன் பின்னாடி போய் எல்லாமே ஆன்லைனே செய்ய வச்சு இன்னைக்கு எப்படி போய் இருக்குதுங்க பாரு அம்மாவும் பிள்ளையும். ரெஸ்ட் வேணும்னு சொல்லி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொல்றாரு, நீ வேலை பாருமான்னு சொல்றாரு. ரெஸ்ட் எடுத்தா உன் உடம்பு இன்னும் பெருத்துக்கிட்டு போவோம், நாளை பின்ன வெடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால இனிமே அவ்வளவா ஆன்லைன் யூஸ் பண்ணாதீங்க. தேவையா உங்களால வெளில போக முடியலையா அப்போ ஆன்லைன் யூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா எப்போதுமே உங்களால ஒரு விஷயம் வாங்க முடியும், வெளில போய் வாங்க முடியும்னா தயவு செய்து போய் வாங்கிட்டு வாங்க. இவங்கள மாதிரி யாருமே தயவு செய்து இருந்துடாதீங்க. போதும் கருத்து சொன்னதே போய் தண்ணியை கொண்டு வாங்க.